மாற வேண்டாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் நானே சொல்லிவிடுகிறேன். 23ஆம் வசனத்துல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும், இந்த வார்த்தையை நாம் படித்து அதை தியானித்து பார்த்திருப்போம் என்றால் ஏதாகிலும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேச முடியும். ஏனென்றால் தேவன் போதகர், நான் உனக்கு போதித்து வழிகாட்டுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வழிகாட்டி பழைய பாதையில் அல்ல, ஒரு புதிய பாதையில கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்தி செல்ல முடியும். நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் உணர்ந்து கொண்ட, அறிந்து கொண்ட சில காரியங்களை இந்த காலவேளையில உங்களுக்கு நான் முன்வைக்கும்படியாக ஆண்டவருக்குள்ளே பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர் அளிக்கக்கூடிய ஒரு உயர்நிலை என்ற தலைப்பிலே இந்த வசனத்தை வைத்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் அளிக்கும் அந்த உயர்நிலைமை என்று வரும்போது நம்ம எல்லாருடைய நிலைமையும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் எட்டி பார்க்கணும். கடையில் போய் பொருள் வாங்கும்போது பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? பார்க்காம யாராவது பொருள் வாங்குறீங்களா? பாக்கெட்ல இருக்க பணத்தை பார்ப்போம். இருக்கிற பணத்துக்கு இருக்கிற நிலைமையின்படி நம்ம கேட்ட பொருள் என்ன செய்வோம்? தேர்வு செய்து கொள்வோம். இது நம்முடைய வழக்கம். அடுத்து ஒரு வழக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல காரியம் என்று எனக்கு வேண்டும் என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்ன வழியாக போய் அந்த காரியத்தை செய்தால் அதை செய்து முடிக்கலாம் என்று இருக்கும்போது கூட குறுக்கு வழியில போய் எந்தவித பிரயாசமும் இல்லாதபடி அந்த மேன்மையானதை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுதா இல்லையா? சிலர் தலை ஆசையவே இல்லை. ஆவியானவர் உங்கள் தலையை ஆசைப்பாராக. ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, உற்சாகமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் மாட்ட போறார். இனிமையிலிருந்து எல்லாமே எப்படி மாறிடும்? தலைகீழா மாறினா நீங்க தலைகீழ போக மாட்டீங்க. தலைகீழா இருக்க உங்களை தூக்கி தலை நிமிர வைக்க போறாரும் போது அப்படி குடிஞ்ச தலையெல்லாம் மெல்ல எந்திரிக்கும். எப்படி அதிகாலையில சூரிய உதயத்தை சில இடத்துல பார்க்கலாம். அப்படியே அதிகாலையில் அப்படி என்ன செய்யும்? எழும்புற மாதிரி எழும்பும். எழுப்பி நமக்கு ஆசை என்னன்னா அதை எப்படி ஆயிடும் என்ன செய்யணும்? வாங்கிடணும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு நமக்குள் இருக்கிறது. ஆனால் குறுக்கு வழியிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைத்தாலும் கூடாது, யார் நினைத்தாலும் கூடாது. குஷ்டரோகி சுகமானால் அவன் இன்னும் ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்பது நியதி. ஆனால் ஒருவேளை அவனுக்கு அந்த நியதி இல்லை என்றால், அதற்குரிய வாய்ப்பு வசதி இல்லை என்றால், ஒரு அடைக்கலாங்குருவியாவது என்ன செஞ்சிடணும்? உனக்கு இருக்கோ இல்லையே, இருந்தா இருக்கிறதுல கொடு, இல்லை என்றால் மாட்டாக செலுத்தாமல் போகக்கூடாது, கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறது போல எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்ப விரும்புகிற ஆண்டவர் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேச கேட்கும் போது இப்படியெல்லாம் கர்த்தர் நிலைமைகளை வச்சிருக்கிறார் உடனே டக்குன்னு போய் அதை என்ன செய்யணும்? எடுக்கணும்னு பிரயாசப்படுறோம். அதே நமக்கு என்ன செய்யலைன்னா கிடைக்கவில்லை. நல்லா தானே சொன்னாரு, பைபிள்ல இருந்து தானே சொன்னாரு, வசனத்துல இருந்து தானே சொன்னாரு, வசனம் பொய்யுரையாதுன்னு சொல்லி இருக்குது, வசனம் சொல்லதெல்லாம் அப்படியே நடக்கும்னு சொல்லி இருக்கு, ஏன் அந்த வசனத்தை பிடிச்சி எனக்கு நடக்கலன்னா, உன்னை தேவன் சந்தித்த காலத்திலிருந்து
உன்னை கர்த்தர் பற்பல பாதைகளிலே அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இங்க ஒவ்வொருவரையும் நான் கேட்பேன் என்றால், நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்களை சந்தித்த நாளிலே உங்கள் நிலைமை, உங்களுடைய குடும்பத்தின் நிலைமை, உங்க குடும்ப சூழ்நிலைகளே காணப்படுகிற நிலைமை, ஒரு பணித்தளமா இருந்தாங்க, எல்லா சூழ்நிலைகள் மத்தியில நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதான பல காரியங்களை செய்வதற்குரிய ஆலோசனைகளை உங்களுக்கு தந்திருக்கிறாரா என்றால், வேதத்தின்படி தந்திருக்கிறார் என்று நான் சொல்றேன். அவர் நிச்சயமா சொன்னதை செய்து முடிக்காமல் இருக்க மாட்டார். ஒருவேளை நான் பலவீனனாய் இருந்தால், மங்கி எரிகிறவனாய் இருந்தால், பலவீனம் மாற்றப்படத்தக்கதாகும். மங்கி எரிகிற நிலைமையிலிருந்து பிரகாசமா எரியும்படியான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். தொடர்ந்து அதை நாம் காப்பாற்றிக் கொள்கிறோமா? அது எதுலதான் நிக்குது? கேள்விக்குறியிலே இருக்குது. நாம் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றால் நிரப்பப்பட, முதலாவது தேவன் நம்மை சந்தித்த நாளில் இருந்து உன்னை அவர் எங்கிருந்து உண்டாக்கினாராம்? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையிலிருந்து கர்த்தர் உன்னை எடுக்கபடினாலே, உங்களை எடுத்த சமயம் நீங்க வித்தியாசமான குடும்பத்தில் இருந்து வெளிவந்தது போல இருந்தாலும், ஆனால் உண்மையிலே கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட இடம் கிறிஸ்துவாகிய கண்மலையிலே. ஆகவே கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையிலே அவர் உன்னை வெட்டி எடுத்திருக்கிறபடியினாலே, வெட்டி எடுக்கப்பட்ட அந்த இடத்தின் நிலைமையை அறிந்து தேவன் உங்களை அன்றாடம் நடத்துகிற அந்த நிலைமைகளை வைத்துக் கொண்டு தொடர்ந்து உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டே வருவீர்கள் என்றால், ஒரு குறைவற்ற நிலைமையை அடைய முடியும். இந்த நிலைமையில நீங்க பாஸ் பண்ணாதான் யூ கேன் கோ டு த ஹையர் லெவல். வேதாகமத்தில் பார்க்கும்போது தேர்ட் டைமென்ஷன் இருக்கு. இப்ப அதுக்குள்ள நாம் போக முடியாது. அப்போ தேவன் நடத்தி வந்த பாதைகளிலே, நடத்தி வந்த நிலைமைகளிலே தேர்ச்சி அடையாதபடி, இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி அவர் எல்லாவற்றால் நிரப்புவார்னோட சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே எனக்கு என்ன செய்ய போகுது? ஆமா, ஜாக்பாட் அடிச்சிருச்சு, சீட்டு என் பேர்ல வந்து என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு, காரிய சித்தி நடந்துரும் நினைச்சா அது ஒரு தவறான கணிப்பு என்பதை முதலாவது அறிந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல உங்க பழைய ஸ்டேஜை பாஸ் பண்ணியிருக்கணும். கிறிஸ்து உனக்காய் சிலுவையில செய்த எல்லாவற்றுக்கும் ஏற்ற விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கணும்? மாற்றி அமைத்திருக்க வேண்டும். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், ஒரு நிறைவான செல்வம் எதுவென்றா ஒரு நலமான வாழ்க்கையே குறைவில்லாத செல்வம் என்று சொல்லுகிறான். கோடி கோடியா பணம் இருக்கலாம், எல்லா நல்ல வேலை, ஆனா ஒரு நோயுற்ற வாழ்வா இருந்தால் உன் செல்வம் எல்லாம் இதை போலதான். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையிலே நோயுற்ற நிலைமையிலே காணப்படுவீர்கள் என்றால், சில நோய் அடையாளப்பட்டு காணப்பட முடியும், சில நோய் என்ன செய்ய முடியாது, அடையாளம் காணவே முடியாது. திடீர்னு வரும், திடீர்னு சோழிய முடிச்சிடும். ஆகவே நோயற்ற நிலைமையிலே வாழ்வதற்கேற்ற காரியங்களை செய்தால், இன்னைக்கு உலகம் எதை ரொம்ப லைக் பண்ணுதுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு. அதனால நிறைய வியாதி வரும். நிக்கிதா வாய், அதை பார்த்த உடனே அதை கடந்து கூட போக முடியல. சரி, அந்த வாசனை இன்னும் இழுக்குதியா, ஏதோ ஒரு நாள் சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. நான் புரோட்டா சாப்பிட ரொம்ப ஆசைப்பட்டேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புரோட்டாவா வாங்கி சாப்பிட்டேன் நிச்சயத்திற்கு. அதுக்காக தினமும் புரோட்டா நான் சாப்பிடணும், பன் புரோட்டா இன்னும் சாப்பிடல, பொரிச்ச புரோட்டா இன்னும் சாப்பிடல, அது சாப்பிடணும். ஆசைப்படலாம், ஆனா அந்த ஆசையின் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமானாலும் நெஞ்சு. ஆனா இதுல எவ்வளவுக்கு அதிகமா தேறுகிறீர்களோ அதற்கேற்ற உயர்வான நிலைமை பெறலாம். தேவனுடைய பரந்த எண்ணம், அவருடைய பரந்த மனம் இங்க இருக்கிற எல்லாரையுமே சமமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி, உதாரணமாய் நான் ஒரு காரியத்தை சொல்வேன் என்றால், ஆண்டவர் சீடர்களை எல்லாரும் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்கவில்லை. சற்று வித்தியாசமான நிலைமைகளிலே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அப்படி தெரிந்தெடுத்தபடினாலே அவர் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது 12 சீடர்களுக்கும்
அந்த காரியங்களுக்குள் ஒரு அனுபவம் இருக்கவே கர்த்தர் விரும்பினார். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன், நேரம் இல்லை. ஒரு விசை கடலிலே போகும் பொழுது புயல் வந்தது. எல்லா சீடரும் இல்லை. சம்பவத்தை எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். ஆனா அந்த சம்பவத்தோட நிறுத்தி இருந்தா கொஞ்சம் ஹிசன் என்ன செய்யல, அலையை அதட்டினதோ நிலைமை மாறினதோ என்ன செய்யாது. இவங்க ரெண்டு பேரும் பிரசங்கம் பண்ண என்ன பிரசங்கம் பண்ணுவான்? ஒருத்தன் இயேசுவுக்கு எல்லா வல்லமையும் இருக்குமா, அடுத்த பார்க்காத செட்டு என்ன சொல்லும், இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் நாங்களோ என்ன செய்யல. ஆகவே இதை குறித்து நான் பேசினா ஏன்ட்ட கேட்காதீங்க, ஏன்ட்ட போய் கேளுங்க, அவர்கிட்டவே போய் கேட்டுங்க, பேசினவன்ட்ட கேட்டுங்க. ஒரு சமநிலைமை என்ன செய்யாது, வராது. அப்போ ஆண்டவருக்குள்ளே வளர்கிற அனுபவங்களுக்குள்ளே திருச்சபையில வருகிற சிறியோரையும் பெரியோரையும் ஒரே விதத்தில் வழி நடத்தி செல்லுகிற தேவன் சிறியவரை எப்படி நடத்தணும்னு தெரியும், வாலிபரை எப்படி நடத்தணும்னு தெரியும், ஒரு குடும்பஸ்தனை எப்படி நடத்தணும்னு தெரியும், குடும்பமாய் மாறி பிள்ளைகளோடு வாழுகிறவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நன்றாகவே அறிந்தார். ஆடுகளின் நிலைமையை அறிந்து நடத்தினவர். சேட்டை பண்ணிட்டு முள்ளுக்குள்ள போய் கிடந்தா கூட என்ன மாதிரி மெய்ப்பனா இருந்தா ஏன் நேச்சர் படி போச்சா போய் சாப்பிட்டுன்னு விட்டுருவேன். ஆனா அவர் நல்ல மெய்ப்பர். பாவம் 99 ஆடை விட்டுவிட்டு ஒரு லைட்டையும் தூக்கிட்டு பாவம் அலையாலன்னு அலைஞ்சி அதுக்கப்புறம் அந்த ஆடு வெயிட்டையும் யார் மேல போட்டுக்கிட்டு வந்து தடை கொடுத்தாராம். ஆனா இப்படி தடை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், 4 போட்டோம்னா ஒழுங்கா இருக்கும். இப்படி தடவி கொடுத்தோம்னா நான் சிசுலாம் நீதிமன் கொட்டுறத இன்னும் என்ன மாதிரி நினைக்கணுமா, என்ன மாதிரிலாம் நேவராக நினைக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. அதனால எதையுமே சரியா எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய மனம் வேற, 1000 இருந்தாலும் ஊழியருடைய மனம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். பவுலே சொல்லிட்டான், ஒண்ணுமே கேட்கலையா, தண்ணி தெளிச்சுன்னு சொல்லலை, கையை கழுவி சாத்தாங்கையில் கொடுத்துருன்ட்டாப்ல. நான் யாரையும் இன்னும் சாத்தாண்ட கொடுக்கல, கொடுத்த இன்னைக்கு வசனத்துல அது இருக்கு. டைம் கிடைக்குமான்னு தெரியல. சாத்தான்ட்டே ஒப்பு கொடுத்துற அவன் என்ன செய்வான், கரெக்ட் பண்ணிடுவான். எதுக்கு, பரலோகம் போறதுக்கு இல்லை, அவன் பக்கம் முழுமையாக அவன் கரெக்ட் பண்ணிடுவான். ஆகவே சரியான வழி நடந்தால் நிச்சயமா ஆசீர்வாதம். இந்த மாத வாக்குத்தத்தை சொன்னபடி எல்லாவற்றாலும் மனுஷனை படைச்சி அவனுக்கு என்னென்ன நிலைமையில் ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுக்கு அவன் செலுத்தின கிரயங்கள், பட்ட பிரயாசங்களுக்குரிய பலனை 100க்கு 100 ஆண்டவரால இந்த மாதத்துல அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம். ஆமேன். ஆமேன் என்ன அர்த்தம், அப்படியே ஆய். அப்ப ஆம் ஆமேன் என்று மாறத்தக்கதாக நாம் தேர்வு செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். நாங்க படிக்கிற காலத்துல இருக்கிற சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் போனா கூட டோட்டலா திரும்ப இந்த தடவை மாத்திட்டாங்க டோட்டலா, இவங்களுக்கு வசதியா. எதுல ஃபெயிலானியோ அதை மட்டும் எழுதுனா போதும். அதுலயும் ஃபெயிலானா கூட இம்ப்ரூவ்மெண்ட்னு என்ன செய்யலாம், ஆக்கிவனை விளங்காம ஆக்கிட்டான். முந்தி மாதிரி தான் வைக்கணும், ஒண்ணு போனா எல்லாம் போகணும், அப்பதான் ஒழுங்கா படிப்பான். தமிழ்ல போனாலும் அவுட்டு தான், இங்கிலீஷ்ல போனாலும் என்ன நிறைய பேருக்கு அது பிடிக்கல. அப்படி இருந்தா தான் ஒழுங்கா படிப்பாங்கன்னு நான் சொல்றேன். இந்த சாய்ஸஸ், தேவன் கொடுக்கிற அநேக சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. தேவன் எல்லாம் ஒண்ணு போல நடத்தினார், ஆனா ஒண்ணு போல நடத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியரிலே பவுலடியார் சொல்லும் போது சொன்னா, எல்லாரையும் ஆண்டவர் மேகத்துக்குள்ளாகத்தான், அக்னி ஸ்தம்பத்துக்குள்ள எல்லாரையும் ஒன்று போல கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தாலும்
ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தாலும், ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தாலும் கூட அவர்கள் எல்லார் மேலும் ஆண்டவரால் பிரியமாய் இருக்க முடியவில்லை. ஒரே தேவன்தான், ஒரே மோசேதான், ஒரே விதத்துல 60 லட்சம் பேர்னால 60 லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரி செஞ்சார். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தா 5 பேரும் பஞ்சாமிர்தமா இருப்பாங்க. பஞ்சாமிர்தம் பல பழங்கள் சேர்த்து ஒன்றாய் கூட்டப்படுது பஞ்சாமிர்தம். அதுல பல பழங்கள் சேர்ப்பாங்க. எப்படித்தான் இருக்கு என்ன அமிர்தம்? அதை போல அதையாவது சேர்த்துடலாம், இதை என்ன செய்ய முடியல, சேர்க்க முடியல. சேர்க்கறதுக்காகத்தான் பிரசங்கமே. வெளிப்படுத்தல சொன்ன மாதிரி காதுள்ளவன் காது இருந்தும் கேட்க விருப்பம் இல்லை என்றால் அதை விட்டுவிட கடவுள். தேவன் அதை ஒரு நாளும் யாரிடத்திலும் கேட்பதில்லை. ஆகவே ஒரே விதத்தில் நடத்தி ஒரே அனுபவங்களை பெற்று ஆடையும் பழமையாகல, செருப்பு தேயல, எந்த நோயும் என்ன செய்யல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாம் நன்றாக இருந்தாலும் அந்த கானான் பயணம் அவர்களுக்கு என்ன செய்யல, உகந்ததாய் தெரியாதபடியினாலே அவ்வப்போது முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டார்கள். இறுதியாக நடந்த காரியத்தை பார்ப்பீர்கள் என்றால், கரை சேரவே ஆண்டவர் சொல்றாரு, மோசே டேய் நான் ஒன்னு ஆக்கிறேன் என்றார். இல்ல நான் வாலிபர்ல செலக்டட் few people அதை வச்சு உண்டாக்குறேன்னாரு. அந்த நிலைமைக்கு மாறிட்டு தேவனால் கூடாதவரா? அவர் ஆரம்பிச்சார்னா என்ன செய்யாம இருக்க மாட்டாரு, முடிக்காம இருக்க மாட்டார். ஆனாலும் கூட ஆரம்பித்த தேவன் முடிக்க எவ்வளவு கூடியவரா இருந்தாலும் கூட இணைந்து செயல்படாத பட்சத்துல கானான் பயணத்துல இருக்கலாம். இப்ப நீங்க இருக்க எல்லாரும் கானானுக்கு போறீங்களான்னா ஆமான்னு சொல்வீர்கள். நான் பிரசங்கம் கேட்டா அது ஆமேனாங்கிறது அப்புறம் தான் தெரிய போகுது. அது ஆமேன் என்று இருக்க வேண்டும் என்றால் நடத்தி செல்லுகிற பயணத்துல 40 நாள்ல போக வேண்டிய கானான 40 வருஷமா மாத்திட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் நம்மை வதிக்க விரும்பினார். தொடர்ந்து சில காலங்களை கொடுத்து இப்பொழுதாகிலும் மாறிவிடுவார்களா என்று பார்த்தார். ஆனால் மாற்றங்கள் இல்லாதபடியினால இன்றைக்கும் நம்ம எப்படித்தான் இருக்கிறோம், வசனம் தான் புதுசு புதுசு, வாக்கு தத்தம் தான் புதுசு புதுசு, கேட்கறதெல்லாம் இன்னும் பேச மாட்டேன், பழசாவா பேசுறேன், சரி இருக்கட்டும். புதுசு புதுசா பேசினாலும் வாழ்க்கை மட்டும் என்ன ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எவ்வளவுதான் ஷோ போட்டாலும் என்ன மாட்டேங்குது. ஆமா, அதுக்கு எதையாவது ஒரு விளம்பரம் கொடுக்கலாம். ஆனா இதுக்கு எந்த விளம்பரமும் இல்லை, இருக்க போகலாம். இன்னொன்னு சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் போக வேண்டிய இடத்த 40 வருஷம் எடுக்குவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அவர்கள் அதிகமாய் சீனாய் மலையே சுற்றி வந்தார்கள். மேப் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனத்தின் பயண பாதை என்று சொல்லி இல்லையென்றா கூகுள்ல இதெல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். எதைத்தான் சுத்தினாங்க? சீனாய் மலையை சுற்றினார்கள். பைபிள் ஸ்டடியில சொன்னீங்க இல்லையா, நடத்தினவங்களுக்கே தெரியல சொன்னமா என்னன்னு. நான் கேட்டவன் மறக்கல, சொன்னவங்களுக்கு என்ன செஞ்சு போச்சு, மறந்து போச்சு. அது பரவாயில்ல, மறதி வருவது சகஜம்தான். அதை ஆண்டவர் ஒன்றும் பெருசாக்க மாட்டார். ஆனா மறக்க கூடாததை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சீனாய் மலையவே இப்படியே சுத்தி சுத்தி இப்படியே வந்துட்டே இருக்கிறான். ஒரே நாள் அப்படி சுத்தல, இங்க கொஞ்ச நாள் இருக்கா, அப்புறம் கொஞ்சம் அப்படி தள்ளி கொண்டு போவாரு, அப்புறம் கொஞ்சம் அப்படி சுத்தி போவாரு. இப்படியே போய் போய் எதைத்தான் சுத்தினா. ஆனா பயணம் எதை நோக்கி? நம்ம வாழ்க்கையும் எதை நோக்கி? கானான் பயணத்தை நோக்கிதான், பரலோகத்தை நோக்கிதான், ஆண்டவரை நோக்கிதான், ஆண்டவருடைய இலக்கை நோக்கித்தான் இருந்தாலும் தேவன் அவர்களை ஏன் சுற்றி நடக்க பண்ணினார்கள் என்றால், சில தேவனுடைய காரியங்களுக்குள்ளே இணைந்து வரமாட்டார்கள் என்பதற்காக அவருடைய சடலங்கள் வனாந்தரத்திலே விழு மட்டும் சுற்றி நடக்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாதவன், முறுமுறுக்கிறவன்,
அவ்வப்போது இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறவன் எதையாவது ஒன்றை கேட்டுட்டு நாங்க திரும்பினால் பலவிதமான கூட்டங்கள் அங்க இருந்தன. அதுல எகிப்தியரும் இருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்குது. ஆகவே பற்பல கூட்டம் அதற்குள் இருந்தபடினால இவர்களும் தேவையில்லாதபடிக்கு தேவனுக்கு எதிராக பேசி நடந்து தேவனுக்கு எதிரான விதத்திலே செயல்பட்டபடினால அவன் சரீரம் உள்ள மட்டும் எங்க போல. இன்னைக்கு அப்படி செஞ்சா ஒருத்த கூட பரலோகத்துக்கு போக மாட்டான். உள்ளது போக முடியும், குறைகள் எண்ணி முடியாது. ஆனா கிருபையா கத்துறத ஓவர் லுக் பண்ணியிருக்காரு, மறந்துடாதீங்க. அவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? இதையெல்லாம் கத்த தாண்டி பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஆகவே போகிற நீங்கள் சரியாக கர்த்தர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால், எலியேசர் சரியா கூட்டு போனாரா? ஏதாவது குழப்பம் வந்துச்சா? எஜமான் சொல்லி அனுப்புறாரு தன் ஊழியத்தில், நீ போடா, தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புவாருங்கிறதுலயே ஒரு பிட்டு குறையலைன்னா இயேசுவே நமக்கு முன்னடக்கிறாரே. எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றால் நிரப்பக்கூடியவர் அவர் தான். உங்களை யாரும் சகிக்காட்டாலும் உங்களை சகிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். பாஸ்டரே சகிக்காவிட்டாலும், தகிக்கிறவராய் இருக்கிறவராய் இருந்தாலும் கூட சகிக்கிற அவர் ஒருவர் இருக்கிறபடியால் நீங்கள் மோசே கண்ட முச்செடியை போல நெருப்பு எரியுது, ஆனா என்ன செய்யல, வெந்து போகாம அற்புத சிருஷ்டியா இருக்கிறீங்க. அது தேவன் உங்கள் மேல பாராட்டின பெரிய கிருபை. ஆகவே கானான் பயணத்தை ஒழுங்குபடுத்த தேவன் உன்னை சுற்றி நடக்க பண்ணாமல் இருக்க டக்குன்னு கூட்டிட்டு போனோம்னா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி செய்து அன்று எவ்விதமாய் மோசையை கொண்டு வழி நடத்தினாரோ அந்த வழி நடத்துகிற அந்த பாதையில உன் தேவை தேவனிடத்துல கேட்டு வாங்குறது தப்பே. அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு நீ நடந்தால் உன்னை சுட்ட வைக்க மாட்டார். ஆகார ஆசீர்வதித்தாலும் கூட அவள் சாகு மட்டும் பாரான் வனாந்தரத்திலே சுத்தித்தான் தெரியுது. அவள் கொடுத்த சான்சஸ் அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணிட்டான். முதல் அடங்கிருந்தான், ஆனாலும் கொஞ்ச நாள் அடங்கியிருந்தா அப்புறம் என்ன செய்ய முடியல, வாலிபம் அடக்க முடியல, மீறி போனா கடைசியா ஆகார அனுப்புங்கன்னு சாரால் சொல்லும்போது எப்படின்னா அனுப்பிடு, எனக்கு தெரியாதுன்ட்டா. சேர்த்துருன்னாரு. இப்ப அவ என்ன சொல்றா, அனுப்பிடு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா அவ சொல்றபடியே செய். தேவன் ஒரு நாளும் அவர் செய்கிறவர் அல்ல, ஆனா நீங்க செய்துட்டார் ஆபரகம். ஆனாலும் அவன் ஒரு புத்தினமா ஒரு வார்த்தையை விட்டுவிட்டான். அவனை என்ன செய்யணும், ஆசீர்வதி, என்னுடைய வித்தா இருக்கான் ஆண்டவரை. ஆகவே அவன் மேல உங்களுடைய கரம் இருக்குன்னு சொல்லி அவனை ஆசீர்வதியும் கேட்டான். ஆசீர்வதிச்சார். இப்ப நோவடைகிறது யாரு? ஆபிரகாம் சந்ததி. ஆகவே தெளிவா அறிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை தெளிவாய் நடத்தினாலும் கூட சில காரியங்களிலே தேவ சித்தத்தை விட்டு விலக்கினால் தேவையில்லாததுல சிக்குவேன். சிக்குனதுக்கு அப்புறம் நானும் என்ன அறியாம சில வார்த்தைகளை உளருவேன். அந்த உளறுகிற வார்த்தையினாலே சில நன்மைகள் உண்டாயிருந்தாலும் பின்பு அந்த நன்மையே நமக்கு தீமையா மாறும். தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாலும் கூட தீமையை நம்மால் என்ன செய்ய முடியாது அவ்வளவு எளிதாய். ஆகவே கவனமாய் செயல்படுங்கள் என்று சொல்லுகிறேன். வேதத்தில் சில மேதாவிகளை பார்த்து லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறோம். சில மேதாவிகள் நமக்கு தெரியும், தேவன் தன் பக்கமா இழுத்துக் கொள்வதற்கு சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். அந்த காரியங்களை அனுமதிக்கும் போது அதில் சில பாதிப்புகள் ஏற்படும் போது தேவனை தேடி வரத்தக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இங்க ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கும், நிலைமையை மாற்ற நீர் வரணும்னு கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, வருகிறேன் என்று சொன்னாரா? வந்துகிட்டே இருக்குது. நீங்க அதை படிச்சு பாருங்க. அந்த வீட்டிற்கு சமீபமாய் வரும்போது போட்டிருக்கா லூக்கா 7 எடுத்துக்குங்க. படிங்க.
போனார். வீட்டிற்கு சமீபமான போது இவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. இதை எல்லாரும் ரொம்ப உயர்த்தி பேசிடுவாங்க. அவனுக்கு இருந்த விசுவாசம் என்ன விசுவாசம்! என்னவா விசுவாசம்! ஆண்டவரும் புகழ்ந்து சொல்லிட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இவனுக்கு இருந்த விசுவாசம் போல யாருக்கும் பேசத்தான் பிரயோஜனம். இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருந்தா வீடு மாறி இருக்குமா? மாறி இருக்காதா? மாறி இருக்கும். அவர் என்னைக்கு எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் உன்னை உண்டாக்கும் முன்பதாக பரத்துல திட்டமிட்டு இருக்கிறார் அல்லவா? அந்த காரியத்தை செய்து முடிக்காம திரும்ப மாட்டார். நீ நெறிந்த நாளா இருந்தா நெறிந்து போக விட மாட்டார். இதே நெறிஞ்சிருக்க சொல்லி ஒரு புயல் காட்ட அனுப்பலாம்ல. நீதிபதி 1ஆம் அதிகாரத்துல நான் எத்தனையோ முறை கூப்பிட்டு பார்த்தேன், எத்தனையோ முறை உன்னை உணர்த்தி பார்த்தேன், நீ என்ன செய்யலன்னா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. ஆனா இப்போ பயங்கரமான சூழ்நிலை ஏற்படும் போது இப்ப ஆண்டவர் என்ன செய்வாரா? சிரிப்பார் போட்டிருக்கு. நம்ம நிலைமையை பார்த்து சிரிக்கணுமா? நம்ம நிலைமையை பார்த்து பரிதாபப்படணுமா? பரிதாபப்படணும். பரிதாபப்பட்ட என்ன நடக்கும்? நன்மை நடக்கும், மாறுதல் நடக்கும், தேர்தல் உண்டாகும், நம்ம உயர்த்தப்பட முடியும், நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி செல்ல முடியும், தேவனுடைய மேன்மையான அந்த உயர்ந்த இடத்த. ஆனா எத்தனை தடவை கூப்பிட்டாலும் கேட்காம போனா, காதை அடைச்சுக்கிட்டா, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விடும்போது கூட எத்தனையோ விசை கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்க்கும் வண்ணமாய் சேர்த்துக்கொள்ள மனதா இருந்த. ஆனா உனக்கு என்ன செய்யல? நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தேன், என்னுடைய வார்த்தைகளை அனுப்பி பார்த்தேன், எத்தனையோ காரியங்களை செய்தாலும் நீ என்னை தள்ளினபடினாலே இப்பொழுது உன் சத்துருக்கள் உன்னை சுட்டி என்ன செய்வாங்க? கொத்தளமிடுவார்கள். தேவன் நேசித்த சந்ததி தான், அந்த சந்ததிக்காகத்தான் வந்தார். ஆனால் அவர் தன் ஊழிய பாதையிலே அவர்களோடு 3.5 ஆண்டுகளை செலவழித்து கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்க்கும் வண்ணமாய் சேர்க்க பிரயாசப்பட்டாலும் என்ன செய்யல? இவன் சேர்ந்து கொள்ள முடியல. அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உயரம் ஏறுவதற்குரிய ஒரு பயிற்சி கொடுக்கு. பொதுவாக கழுகு தன் குஞ்சுகளுக்கு தருகிற பயிற்சியை பார்த்துருக்கிறேன். இது புதுசா நான் அன்னைக்கு பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்காக ஒரு துணுக்கு கிடைச்சது. அந்த தாய் பறவைக்கு சில குஞ்சுகள் இருந்தன, எல்லாமே நல்லா ரெக்க இருந்துச்சு. அது எப்பொழுதும் பறக்கிற பறவைகள் அல்லது தரைகளிலே இருக்கும், தேவையான பறக்கும். அது தன் குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கும்படியாய் சற்று உயரமான ஒரு கிளையின் மேலே ஏறி உட்கார்ந்துக்குச்சு. அப்படியே பேசாம உட்காந்து அங்க உட்காந்து பார்த்துச்சு. அந்த குஞ்சுகளை அது எப்படி அரவணைத்து தான் கீழே இருக்கும் சின்ன சட்டைகளுக்குள்ளேயே வச்சிருந்துச்சு. அதனால ஜாலியா இருந்துச்சு. ஆனா காலப்போக்கிலே வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து குஞ்சுகளுக்கு தெரியாத, அதை கற்றுக் கொடுக்க முடியாது. உயரத்துல போய் உட்காந்துக்குச்சு. ஒவ்வொரு குஞ்சா பறந்து பறந்து பிரயாசம். ஒரு குஞ்சு டக்குன்னு மேல போயிடுச்சு, ஒரே அடியில மேல போயிடுச்சு. அடுத்த குஞ்சு கொஞ்சம் பறந்து பார்த்துச்சு, மறுபடியும் கீழே வந்துருச்சு, மறுபடியும் ட்ரை பண்ணி மேல போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு குஞ்சுகளும் ஒவ்வொரு விதமான ஒரு நிலைமையில ட்ரை பண்ணி மேல போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு குஞ்சு மட்டும் போகல. அது எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அது பறக்கிறதும் விழுகிறதுமா தான் இருந்துச்சு. ஆனா தாய் பறவை அதை கண்டுக்கலவே இல்லை. பேசாம மற்ற குஞ்சுகள் எல்லாம் அப்படி வச்சு அணைச்சு காட்டிடும். பாரு எப்படி இருக்காங்க. எதனால? பறந்து வந்ததுனால. நான் தூக்கி விடல, நான் அதை பறக்க பழக்கி வைக்கல. எப்படி பறக்கிறது என்பதை நான் காட்டி கொடுத்தேன். அதை பார்த்து அது என்ன செஞ்சது? சிலது உடனே கிடைத்ததுக்கு, சிலதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. ஆனாலும் எல்லா குஞ்சுகளும் என்ன செய்தது? அதை போல நீயும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி, அந்த குஞ்சு கொஞ்சம் வீக்கான குஞ்சு, அதுக்காக ஹெல்ப் பண்ணவே கிடையாது. கடைசியா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா கடைசியா இதுக்கு போய் அங்கே உட்காந்துச்சு. இப்போ ஜோர அப்படி மூடிக்கிட்டு எல்லாம் அப்படி உட்காந்து பார்த்துட்டு அதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 10-8 வருஷமா படுத்து கிடக்குறான்.
ஆண்டவர் தூக்கி விடுவாரான்னு தான் பார்த்தான். என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை. குணமாக ஆசை, ஆனா யாராவது தூக்கி விடணும், என்னை கொண்டு போகணும். நீ மட்டும் எந்திரிக்கப்படாதரா, உன் ஊத்த பெட்டையும் எடுத்துக்கிட்டு மடக்கி தூக்கிட்டுனாரா. உண்மையா நம்ம சொல்லியிருந்தானே, எனக்கு சுகமும் வேண்டாம், நீரும் வேண்டாம், நீர் ஒரு நல்ல கடவுளே கிடையாது, நான் இத்தனை வருஷமா படுத்த படுக்கையா இருக்கேன், என் சொந்தமா பந்தமா எவனோ என்னை பார்க்கல, நானும் பல தடவை முயற்சி செய்து பார்த்தேன், முயற்சி செய்யும்போது தான் தண்ணிக்குள்ள தான் கிடந்தேனே ஏண்டி, நான் வெளியே என்ன செய்யல, சுகமா வரல, எனக்கு முன்னாடி எவனாவது குதிச்சு ஆயிடலாம், எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்திருந்தான்னு என்ன நினைக்கும்? அவன் பார்த்தது அதுதானே. எத்தனை தடவை முயற்சி எடுத்தாலும் தோல்வி. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணிக்குள்ளெல்லாம் குதிக்க வேண்டாம்ப்பா, இது வரைக்கும் தான் குதிக்க பிரயாசப்பட்டு உன் பலவீனத்தினால முடியல, நீ தூரத்துல இருந்து அப்படியே நெருங்கி நெருங்கி கரையில வந்தாலும் உன்னால முடியல. ஆனா நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எந்திரிச்சு மட்டும் நடக்கணும். எதை தூக்கிக்கிட்டு? இந்த படுக்க கிடந்து இந்த இடத்த என்ன செய்யக்கூடாது, நார் அடிக்கப்படாது. நீ பாட்டில் போட்டு போற, நம்மால் எப்படின்னா கலட்டி போட்டான்னா அப்படியே போட்டு ஓடிடுவான். தூக்கிட்டு நட. தூக்க ஆரம்பிக்கும் போதே என்ன வந்தது, அதை செய்யத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் எவ்விதமா இருக்கிறார் என்றால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் இந்த உலகத்திலே வந்தாலும், அவர் ரட்சகராக இருந்தாலும், இஸ்ரவேலின் ரட்சகராகவே இருந்தாலும் கூட, ரட்சிக்க கூடாதபடி அவர்களுடைய கரம் குறுகி போகாமல் இருந்தாலும் கூட, நீ செயல்படாவிட்டால் முழுமையான பலனை பெற முடியாது. நீ உயர்வதை கர்த்தர் விரும்புகிறார், உன்னை உயர்த்துகிறதை அவர் விரும்புகிறார். நீ உயர்த்தப்படும் மட்டும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்கிறதை அவர் விரும்புகிறார். அப்படி இருக்கிற உனக்கு இந்த கால வேளையில சொல்லுகிற காரியம், எடுத்துக்கிட்டு உன் ஊத்த பெட்டை தூக்கிட்டு வெளியே தூக்கி போட்டுரு, நீயே போய் போட்டுரு, ஃப்ரீயா வீட்டுக்கு போ, திரும்ப ஃப்ரீயா உலகத்துல வாழ். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த மாதம் ஒரு உயர் நிலைமையை அடைய செய்வாராக. வாக்குத்தத்த வசனத்தின்படி எல்லாவற்றையும் இவன், எனக்கு யாரும் இல்லை, நான் குதிக்க நினைச்சாலும் முடியல, முந்தி பிரயாசப்படுகிற, ஆனா என்ன கிடைக்கல, தண்ணிக்குள்ள விழுந்ததுதான் மிச்சம்னு இருந்தாலும், இப்போ நம்முடைய வார்த்தையின்படி செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று ஆயத்தப்படுத்தின போது எல்லாவற்றையும் பலவீனமான, நாட்டம் அடைந்த, அசைய முடியாத, செயல்பட முடியாது இருந்த எல்லா நிலைமைகளையும் மாட்டி, அங்க இருக்கவெல்லாம் சொல்லுவான், தெண்டத்துக்கு ஒருத்தன் எங்க இருக்கா, இந்த பீடை எப்போ ஒளியுதோ அப்பந்தான் அந்த இடம் எப்படி இருக்கும். சில இடத்துல சொல்லுவான், இது எப்போ ஒளியும்னே இருக்கேன்னு இருக்கட்டும். ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய காரியத்தை எருசலேம் போகும் முன்பதாக இறுதி விசிட்ல இவனை என்ன செஞ்சாரு, சேர்த்தாரா இல்லையா? இப்போ நம்மளை சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா? கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபை நம்ம மேல பூரணமா இருக்கு. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமா இருக்கனால எவ்வளவுதான் பாவம் சுத்தி பெருகி இருந்தாலும் உனக்கு கிருபை செய்கிற தேவன் நித்திய கிருபையோடு இறங்குவார். ஆனா உனக்கு அவர் என்ன சொல்றாரோ அது உனக்கு பார்க்கறதுக்கு முடியாதது போல இருக்கும். ஆனா நீ என்ன செய்யாத, முடியாதுன்னு சொல்லாத. முடியாததை செய்ய சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் அல்ல. நீ முடியாததை செய்ய பிரயாசப்படும் பொழுது உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் மாற்றுவார். பூரணமான நன்மை உண்டாயிருக்கும். உன் எதிர்காலம் தேவன் கூட சில வேளை அவனுக்கு சிந்தனை கொடுத்திருப்பார். நல்ல வேளை அவர் சொல்லும்போது என்ன செஞ்சேன், மற்றபடி சுகமானா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். தேவன் சொன்னதை கேட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா மாறும். மர்மம் மாறாதா? சூப்பரா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆகவே இந்த கால வேளையில கானான் பயணத்துல மலையை சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தா 40 நாள் சீக்கிரமா போராடத்த, அந்த 40 வருஷம் சுத்த காரணம் அவருடைய குறைபாடுகள் அது நீங்கிறதுக்கு எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் தங்களை மாற்றிக்கொள்ளாதபடியினால 40 வருடமாய் நீடித்து போனது. நம்ம நீடித்து போக செய்ய வேண்டாம். இதனால கிருபையின் காலமா இருக்கனால கேட்டு செஞ்சு என்ன செய்வோம், வந்துடுவோம். அதை போல பெதஸ்தா குளத்து மனிதனை போல தேவன் தேடி வந்து
நமக்கு உதவி செய்யும் பொழுது நிச்சயமா நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் நிச்சயமா நடக்கலாம். பெதஸ்தா குளத்துல இருந்த நீண்ட கால பேஷண்ட்டுக்கே இப்படி ஒண்ணா, நீண்ட காலமா சபையில் இருக்கிற உங்களுக்கு இம்பேஷண்டா பொறுமை இழந்து உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிறைய பேர் இங்க இம்பேஷண்டா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. சம்மதமா? உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்யட்டும் என்று என் மனதார நான் ஆண்டவரிடத்தில் விரும்பி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளில் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவன் நம்மை உயர்த்த எப்படி விரும்புகிறார் என்றால், நமக்கு நல்லா தெரியும், பேழை உயர்த்தப்பட்ட அனுபவம் நமக்கு நல்லாவே தெரியும். தேவனுக்கு பயந்து நடந்தபடியினாலே நோவா தேவனை அதிகமாய் நேசித்து தேவனுக்கு பிரியமாய் நடந்தபடியினால அவனுக்கு ஒன்று சொன்னார், நீ உன் குடும்பமும் காக்கப்படும்படியா வேலைய உண்டாக்க. நமக்கு தெரிந்த சம்பவம், அதனால இப்போ அதை திறந்த நேரத்தை எடுக்க விரும்பலை. செய்யின்னு சொன்னார். வயசான காலத்தில், முடியாத காலத்தில் 10 பைசா கொடுத்தாரா? நான் ஒருத்தர் அனுப்புனா கூட சும்மா அனுப்பவே மாட்டேன், நிறைவா செய்து தான் அனுப்புவேன். அது ஏன் ஆசை. சிலர் ஓசியாவே வேலை வாங்க, அந்த சரித்திரம் என்கிட்ட கிடையவே கிடையாது. கூலி கிடையாது, வெகுமானம் கொடுப்பது தான் என்னுடைய ஆசை. முந்தி வந்தாலும் ஒரு பணம் தான். அப்போ நாங்கள் பாஸ்ட் லேட்டாக வரோம், பரவாயில்ல, லேட்டு எப்போன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அது லேட்டு வேற மாதிரி லேட்டுன்னு எழுத வச்சிடும். அதனால் வேண்டாம். எல்லாருக்கும் நல்ல காரியத்தையே செய்ய விரும்புகிறேன். நாம் தேவ எஜமானுக்கென்று உழைக்கும் போது அவர் கூலியாகவும் சில காரியத்தை தருவார். என் நிமித்தம் விட்டா கூலியும் உண்டு. உண்மையாய் நான் உழைத்தேன் என்றால், உண்மையும் உத்தமமாய் உழைத்தேன் என்றால் அதற்கு தேவன் கொடுக்கிற வெகுமானம் வேற. அதுதான் எந்த நேரத்தில் வந்தாலும் ஒரே பணம். அடுத்து ஒரு கூலி ஒன்று வச்சிருக்கிறாரு, எஜமானுடைய சந்தோஷத்துல பங்கு கொண்டு கோ பார்ட்னர் ஆகிறது. இது என்ன அருமையான அனுபவம். செஞ்ச வேலைக்கு கூலி அது ஓரளவு தான் கிடையாது. அது நீ எந்த அளவுக்கு திறமை உள்ளவனோ அதை பொறுத்தான் கூலி. ஆனா அடுத்து எஜமான் விரும்பி கூட்டிட்டு வந்துட்டா அந்த சம்பளமே, ஆனா அவர் வேற ஒன்றும் சொல்ல மாட்டார், சம்பளம் நல்லா கொடுப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? லேட்டா வந்தவனுக்கு. சிலவே முன்னாடி தான் வந்துடணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரு. அவன் எப்படித்தான் ஆகணும், முன்னாடி வந்தா. சிலர் எப்படித்தான் வரணும்னு வச்சிருக்காரு. சரி, அந்த நிலைமை தான். உண்மையாய் உழைத்தால், எஜமானுக்காகவே உழைத்தான், மற்றவெல்லாம் வயிற்றுக்காக உழைத்தான். சிலவன் சில காரியத்திற்காக உழைத்தான். ஆனா இவர்களோ எஜமான்களுக்காக உழைத்தார். 2 நாள் ஆகினான்னு 5 ஆக்கின, போ உனக்கு 4 பட்டணம், ஒருத்தனுக்கு 10 பட்டணம் புடி, 5 பட்டணம் புடி போ. இன்னொருத்த ஒரு சூப்பரான ஒருத்தன் வந்தான். நீ கொடுத்தத என்ன செஞ்ச, இவனையும் குழியில புதன்ட்டார். ஆகவே குழி தோண்டி தாளந்த புதைச்சா தேவன் உதவி செய்ய மாட்டார். எல்லாரையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவன். 2 மாற்றினான். எஜமானுடைய சந்தோஷம். 5 10 மாற்றினான். அதுக்கு எஜமானுடைய சந்தோஷம். ரிவார்ட் பண்ணிட்டாரா? இன்னொன்னு இருக்கு, எஜமானுடைய சித்தத்தை அறிந்து செயல்படும் ஊழியன். தேவனுக்கு சித்தம் எப்பவுமே ஒன்று. தூங்காதீங்க. சூடாக ஏதாவது பானத்தை வச்சுங்க, தூக்கம் வரும்போது என்ன செய்யுங்க, குடிங்க. தூக்கம் உங்களை எல்லாம் இயேசுவ நாமத்தினால போன்னு சொல்லுங்க, அது போயிடும். ஏன்னா பங்கு பெறப்படாது, அதுக்காக சொல்றேன். எஜமானுடைய சித்தம் அப்படியே அவர் மேலே நோக்கமா இருந்து. அதுக்கு ஒரு உதாரணம் எலியா, எலிசா. எது என்ன சொன்னாலும் அவனுக்குன்னு ஒண்ணு, எஜமானுடைய ஆசீர்வாதம் எனக்கு, அவருடைய ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும்,
சித்தம் அறிந்து ஓடினால் யாரும் உன்னை தடுக்க முடியாது. அவனை எடுக்க போகும்போது அக்னி ரதமும் சுழல் காட்டு வந்தாலும் அதை பார்த்து பலன் பெறுவது என்பது இயலாத காரியமா இருந்தாலும் யாருக்கு முடிந்தது? சித்தம் அறிந்து செய்கிறவனுக்கு. ஆகவே நீங்க ஒரு அரிதான காரியத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னா எஜமானுடைய சித்தத்தை செய்யுங்க. சும்மா அப்படியே உட்கார்ந்தா எஜமான் அவனுக்கு ஒரு வேலையும் தரல, கைகள் ஒரு தண்ணி ஊத்துன்னு தான் சொன்னார். நல்ல உயர்ந்த நிலைமை. ஆனா அவனுக்கு கிடைச்ச வேலையோ ஒரு வேலைக்காரனை போல ஒரு சாதாரண நிலைமை. எந்த நிலைமையில இருந்தாலும் அவனுடைய கண்கள் எல்லாம் எஜமான கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார், அவருக்கு பின்னாடி நான். அங்கே நிறைய ட்ரைனிஸ் எல்லாம் இருக்காங்க, அவனை அங்கெல்லாம் பார்க்கல. அவங்களுக்கு ஊழியம் இருந்துச்சு, இவனுக்கு ஊழியமே கிடையல, வெறும் கைக்கு தண்ணி தான் ஊற்றணும். ஆனாலும் கூட எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் சரி, என்னுடைய இலக்கு என் எஜமானை போல அவரை காட்டில எப்படி இருக்கணும், அதை அறிந்து செயல்பட்டான். கொடுத்தாரா கொடுக்கலையாங்க? அதை போல நமக்கு செய்வாரா இல்லையா? வெட்டிப்பான பலனை தருவேன்னு சொன்னாரா? அதனாலதான் அழகான வாக்குத்தத்த வசனம், எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரப்பப்படுதே. இந்த காலவேளையிலும் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரக்க நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், பழைய வாழ்க்கையை ஜெயித்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள வந்தீங்கன்னா இங்க எல்லாமே புதுசா இருக்கும். பழைய வாழ்க்கையில பார்த்த பழைய அனுபவம் வராது. உங்க இருக்க நிறைய பேர்ட்ட கேட்டா எங்க பழைய வாழ்க்கையின் அனுபவம் தான் நிறைய இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னும் எதுல தான் இருக்கிறீங்க? ஸ்ட்ரகிளிங். அதுக்குள்ளே போராடி குண்டு சட்டிக்குள்ள என்ன ஓட்டுறீங்க? ஓட்டுறது குதிரை, ஆனா ஓடுற இடம். அதனாலதான் இங்க எப்படி இருக்கு, குதிரையா இருந்தாலும் எதுக்குள்ளதான் ஓட வேண்டியதா இருக்கு? ஒரு சின்ன சட்டிக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கும். இருக்க வேண்டாம். தேவனுடைய வசனத்தை கேட்ட நீங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற அந்த ஆண்டவருடைய அந்த நிறைவான அந்த ஆசீர்வாதத்துக்கு கடந்து வரத்தக்கதாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமா கர்த்தர் செய்வார். இப்போ இந்த கிதியோனுடைய சம்பவத்திலிருந்து நான் ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட சொல்லும்படியா விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல எடுத்த வாசிக்கலாம். ஆண்டவர் அது 1ஆம் வசனத்துல கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம், நான் எடுத்துக்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் டக்குன்னு வந்துற டைம் ஆயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இவர்கள் ஒரு பெரிய யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் கிதியோன்ட்டு சொல்றாரு, நான் மீதியானோட உன் கையில என்ன செஞ்சிருவேன், ஒப்பு கொடுத்துருவேன்னு அவன் போய் சொல்றான். ஒரு பெரிய கூட்டம் வந்து சேருது. 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டு சொன்னாரு, டேய் பெரிய கூட்டமே வேண்டாம், பொதுவாக யுத்தத்துக்கு எவ்வளவு வேணும்? நிறைய பேர். சபைக்கும் ஆட்கள் வரனாலும் எப்படி இருக்கணும்? ஆமா, ஜனக்குறைவு தலைவனுடைய முன்னே சொல்லிட்டேன். ஜனம் குறைந்தால் தலைவனுடைய பாடு முறிவே. நான் முறிய விரும்பல. கர்த்தர் நிச்சயமாய் முறிவை கட்டுகிற தேவன், முறிவை மாட்டுகிற தேவன் நிச்சயமா முறிவாக்குவார். அடுத்து மிகுதியா இருக்காங்க. அடுத்து சொல்றாரு, ஆப்ஷன் வருது. இவங்க எல்லாம் எதுக்காக வந்தாங்க? யுத்தம் செய்ய தான் வந்தாங்க. ஆனா ஆப்ஷன் ஒண்ணு வரும் பொழுது வந்த நோக்கத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட வேண்டியது? ஓடிட வேண்டியது. நிறைய பேருக்கு சில காரியம் மட்டும் வேணும், அது மட்டும் நடந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடணும்? இங்க அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. பயந்தவன், திகில் உள்ளவன் ஓடி போடான்னு சொல்லல. எப்படி போட்டிருக்க அந்த வசனத்தை படிங்களா? விரைவா ஓட சொல்ல, அந்த பக்கமே வைக்காதனா. வரும்போது ஜாலியா வந்தான், நடந்து வந்தான். நான் என்ன செய்ய போறேன்? பயங்கரமா யுத்தம் பண்ணி சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்ய போறேன்? வந்தான். ஆனா அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொன்ன உடனே பயமா இருந்தா வராத, அப்பா போய் சாகிறத காட்டிலும் தின்னுட்டே சாவலான்னு போயிட்டான். அவனுக்கு சொல்ற உலகமும் சாப்பிட்றது இதே உங்க வாழ்க்கையா இருந்தா சாப்பிட்றதுக்கு மில்ல போகாத, வேகமா ஓடி. உலக மேய்ச்சல் வேணுமா? ஓடிடு. ஆனா தேவனுடைய மேய்ச்சல் வேணும்னா
சில பக்கம் உனக்கு அவசியம். அப்போ இவன் வந்த நோக்கமும் பிரயோஜனப்படலை. இவன் அழைச்சிட்டு தானே வந்தாங்க, தானாக வந்தாங்க. அப்போ அழைச்சி வந்த நோக்கமும் நடக்கலை. இப்போ அவர் எப்படி போனார்? வீட்டில் போனோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க? இன்னும் வேகமாக போனேன், நம்ம சபைக்கு அப்புறம் ரொம்ப வேகமாக வந்து சபைக்கு போறீங்கள, இப்போ ரொம்ப சுலபமாக இருக்கீங்கள, என்ன செய்யறது? நானும் என்னமோ நினச்சி போயிட்டேன். அங்கே போனோட தான் தெரியுது இது என்ன செய்யாது. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை, ரொம்ப பயமாக இருக்குது. உங்க கேட்குற காரியம்லாம் மிரட்டுற மாதிரி இருக்கு, உருட்டுற மாதிரி இருக்கு. அதனால பயமாக தான் நானும் சொல்கிறேன், ஓடிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. திகில இருந்தாலும் இப்போ எல்லாத்துக்கும் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். பயம்னாலும் வேண்டாம், ஏன்னா பயப்படுறவனுக்கு எங்கே தான் அக்னி கடல் தான் இடம் இருக்கு. பயந்தாலும் தேவ காரியத்தில் இடம் இல்லை. திகில் உள்ளவனுக்கும் அவனுக்கு சொல்கிற காரியம், அட்லீஸ்ட் உலகத்தில் வாழ்கிற காலத்திலேயாவது என்ஜாய் த வேர்ல்ட், உலகத்தையாவது அனுபவி. நானும் அதுதான் சொல்ல போகிறேன். ஒன்று தேவனுக்குள்ள வாழ்ந்து நல்லா வாழ பாருங்க, இல்லை உலகத்தை அனுபவிங்க. தேவனும் உலகமும் வேண்டும் என்று நினைத்தால் சாத்தியமில்லை. அவங்களுக்கு தேவனுடைய ஆப்ஷன், தேவனுடைய யுத்த சன்னதரில் அவர்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. யூ கேன் ரன், அல்ல ஃபாஸ்ட்லி ரன். பின்னங்கால எதில் அடிக்கணும்? பெடுதில் அடிக்கிற மாதிரி ஓடிக்கு. இப்போ நமக்கு உடம்பு இருக்கு, ஆனால் மனசு எங்கேயோ நெஞ்சு போச்சு. ஆமாம், மனசு எங்கேயோ ஓடி போனால் அது உங்கள் பிரச்சனை. மனதை பார்த்துக்கொள்ளுங்க, எல்லா காவலோடும் கூட உன் ஆத்மாவை காத்துக்கொள்ளு, இல்லைன்னா அது ஓமம் பிரச்சனை. ஃபஸ்ட்டு சாய்ஸு பயம் திக்கிலேருந்து அணிஞ்சிரு ஓடிருந்தாங்க. இப்போ பார்த்தா நான் வசனத்தில் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, பரீட்சித்து பாருங்க. ஏற்கனவே ஒரு பரீட்சை முடிஞ்சது, செகண்ட் டெஸ்ட், உயர் லெவலுக்கு போகிறதுக்கு பாருங்க. செகண்ட் டெஸ்ட் வச்சாரு, சீக்கிரமாக படிங்க. 4ஆம் வசனம். உன்னோடு யார் வரலாம் இருக்கிறானோ அவனை நான் இப்போ உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. பாருங்க, பொதுவாக எப்போ நமக்கு டயர்டாகி தண்ணி தாகம் வரும்னா, இப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, வெயில் இதுவரைக்கும் பொதுவாக தாகமே வராது. இப்போ ரொம்ப தாகத்தோட பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். கீழே இருக்க நீங்கள் கூட பாட்டில் எடுத்து குடிச்சு குடிங்க, எனக்கு குடிக்க முடியலன்னு கஷ்டமாக இருக்கு. இருக்கட்டும், ஒரு டெஸ்ட். பொதுவாக உழைச்சா வேர்வை சிந்தனை என்ன வரும்? இவன் தான் உழைச்சானா? நிதானமாக தானே வந்தான். எல்லாரும் அழைச்சி வந்தது போல இவனும் அப்படிதான் வந்தான். ஊர்ல இருந்து நிதானமா யாரோட வந்தாரு? கிதியோனோட ஜாலியாக தான் வந்தாங்க, நல்லா பேசிட்டு தான் வந்தாங்க. தாகமும் வரல, இழைப்பும் அடையல. ஒரு டெஸ்ட்னு வைக்கும்போது கர்த்தரே தாகத்தை கொண்டு வந்தார். சில டெஸ்ட் வைக்கும்போது கர்த்தரே சில தாகத்தை நமக்குள் ஏற்படுத்துவார். அந்த தாகம் உங்களுக்குள்ள வருதான்னு பார்ப்பாரு. நீங்க ரொம்ப எதுவும் அங்க அலட்டிக்கல மாட்டீங்க, சாதாரணமா வந்திருப்பீங்க. இழைப்படையக்கூடிய எந்த வேலையும் இல்லாம இருந்து சாதாரணமா வந்தாலும் உங்களை அறியாத ஒரு தாகம் வந்தா கர்த்தர் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறாருன்னு அர்த்தம். அந்த டெஸ்ட்ல பாருங்களேன், அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தா 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், சீக்கிரம் படிங்க. ஒரு செப்பரேஷன் வைக்கிறார், 2 லெவல். அந்த ஹையர் லெவல் போறதுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட். இப்போ தண்ணி குடிக்கிற இடம் தாகத்தை அவரே உண்டாக்கி தண்ணி குடிக்க போ அனுப்புனா காஞ்சிட்டாங்க போய். நீ சிறுவர் ஜனங்கள் மாதிரி 3 நாள் தண்ணி இல்லாம கிடந்தானுங்க. எப்படி குடிச்சானா? அப்படியா? உலகமே சதம், உலகம் சொல்ற காரியமே சதம். குப்புற சாஸ்தாகமா விழுந்துருவாங்க. தேவனுக்கு முன்னாடி நிமிர்ந்து இருப்பான். ஆனா உலகத்துக்கு முன்னாடி சாத்தான்னு சொன்னான், சாஸ்தாங்கமா சாஸ்தாங்கம் விழுந்துருவான். ஆனா எதுக்கு வந்தான்? யுத்தத்துல பணிவிட செய்ய. ஆனா யுத்தத்துல பணிவிட செய்ய இப்படிப்பட்டவங்க ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ பாஸ்ல பாதி பாஸ் பண்ணி பயந்துகளை பாஸ் பண்ணி இப்போ குடிக்கிறதுல விழுந்துட்டான். இவனையும் என்ன செஞ்சிரு?
சந்தோஷமா வீட்டுக்கு போகும்போது எல்லாம் கேட்பேன், போன டெஸ்ட்ல என்ன செஞ்சு போச்சு, தோத்து போச்சு. இவனும் போயிட்டான். அடுத்த ஒரு டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, சீக்கிரம் படிக்க டைம் இல்லை. ஆ பாருங்க, முழங்கால் ஊன்றி குனிந்து சுத்தி எப்படி இருக்காங்க. சண்டைக்கு எவனா வந்திருக்கானா? ஒருத்தருமே சண்டை போடுற இடத்துல இது செஞ்சா ஓகே. ஆனா எந்த இடத்துலையும் நான் ஆயத்தமாவே இருப்பேன். இப்போ இங்க இருக்கவங்கள பார்த்து திடீர்னு பிரசங்கம் பண்ணணும்னா பிரசங்கம் பண்ணுவீங்க, பேச மாட்டேன்றீங்களே. இங்க பாருங்க, யுத்தமா பண்றதுக்கு ஆர்டர் தான். யுத்தம் பண்ற ஆள் நிற்குதாங்க கிட்ட, இன்னும் யுத்தத்துக்குள்ள நுழைய முன்னாடியே டெஸ்ட், நுழையும் முன்னாடியே விழுந்து கிடந்தாங்க. நுழைஞ்சா என்ன ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கு. இவன் எக்காலத்தில் ஆயத்தமா இருந்தவன். முழங்கால் படிட்டு தண்ணி எடுத்து நீ குடிக்கிறான். அதை விட சுத்திலும் முத்திலும் ட்ரெயின்டு ஃபெலோஸ். கர்த்தருக்கு இவன் தான் தேவை. பயம் திகில உள்ளவனை கூட்டு போனாலும் யுத்தத்துல தோல்வி, நிறைய பேர் செத்து போனான். இந்த மாதிரி சாஸ்தாங்கம் முழுவதும் கூட்டு போனாலும் விளங்கவே விளங்காது. இவனோட சேர்ந்து இருக்கவனே என்ன செய்வான்? இவனை பார்த்து எத்தனை பேர் சாஸ்தாங்கம் முழுங்கிருப்பான்? நம்மளை பார்த்து எத்தனை பேர் முன்னேறி போனாங்க பின்னேறி போனாங்க உங்களுக்கே தெரியும். இவனை நின்னான். இவனை மட்டும் செலக்ட் பண்ணு. வைத்திட்டாரா? நிறைவு கொடுத்தாரா? நிறைவான காரியங்கள் அவங்களுக்கு கிடைச்சதா? ஆனா பலனுக்காக நிறைய பேர் வந்தாங்க, விருப்பத்தோட வந்தாங்க, கடந்து வந்தாங்க. ஆப்ஷன்ல என்ன செஞ்சு போனாங்க? தோத்துட்டாங்க. அடுத்தவங்க டெஸ்ட்ல தோத்தாங்க. ஆனா டெஸ்ட்ல தகுதியான நிலைமையில இருந்தபடியினால யுத்தம் பண்ணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா சாஸ்தாங்கம் என்ன செஞ்சிடாதீங்க, விழுத்துறாதீங்க. சரண்டர் லார்டு விழுங்க, நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, டைம் இல்லை. நோவை பற்றி பேச நினைச்சா அதோட நின்றுச்சு, அப்புறம் பார்க்கலாம். ஆகவே தேவன் நடத்தி வருகிற பாதையில கரெக்டா போனீங்கன்னா எல்லாவற்றையும், அங்கேயும் அழைக்கும் போது எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தாதான் விரும்பினார். ஆனா பலவிதமான பயத்தோடும் குழப்பத்தோடும் என்ன செய்ய வருவோம்ல, யுத்தத்துக்கு கூப்பிடல. அடுத்து யுத்தத்துக்கே வச்சுக்கிட்டாலும் ஒரு பகுதியில பாஸ் பண்ணாலும் இன்னொரு பகுதியில என்ன செஞ்சுட்டாங்க? தோத்து போயிட்டாங்க. அவனை வச்சு என்ன செய்ய முடியல தேவனால. சரியான நிலைமையில இருந்தால் அதுல இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பி பெரிய எண்ணி முடியாத மீதி அணியரை சுலபமா ஒரு பானையையும். ஆனா இந்த ஆளுகளை கூட்டு போனா, ஏன்டா பைத்தியக்காரா, யுத்தம் பண்ற இடத்துக்கு பானையும் நிரப்பி தூக்கிட்டு போய் சொல்லுவேன்னு பேசுவான். அடுத்த டெஸ்ட் சரண்டரா விழுறான், அவனும் என்ன செய்ய மாட்டான். ஆனா இது எது சொன்னாலும் செய்யும். எஜமான் சத்தத்தை கேட்டு செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தார். நிச்சயமாய் கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு போகணும். சிஸ்டர் ஜபத்தை நடத்துவார்.